குலச்சிறையார் குலச்சிறையார் புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடியில் பிறந்தவர். சிவனடியார்கள் எந்த இனத்தவராக இருந்தாலும் ருத்ராட்சமும் திருநீரும் அணிந்திருந்த அவங்களுடைய காலில் விழுந்து வணங்கிடுவார். அவங்களுடைய தேவை என்னன்னு தெரிஞ்சு உடனடியாக நிறைவேற்றுவார். அடியார்களுடைய ஆசீர்வாதத்தினால அவர் பாண்டிய நாட்டின் தலைமை அமைச்சராக பொறுப்பேற்றார். பாண்டிமாதேவியான மங்கையர்க்கரசியார் திருமணம் செஞ்சு வரும்போது சைவ மதம் தாழ்ந்தும் சமண மதம் தழைத்தோங்கியும் இருந்தது. சமணர்களின் இந்த அதிகமான வருகை அவருக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் மன்னரும் தன் பேச்சை கேட்கறதில்ல. தனக்கு நம்பிக்கையான ஆள்னு யாருமே இல்லை. தூங்குகிற நேரத்தை தவிர எல்லா நேரத்துலேயும் சமணர்கள் அரசர் பக்கத்துலேயே இருக்காங்க. அரண்மனையில் சிவபூஜை செய்கிறதையும் அரசர் நிறுத்திட்டார். இப்படியே போனால் சைவ மதம் இல்லாமலே போயிடும், சிவ ஆலயங்களும் இல்லாமலே போயிடும். என்ன செய்கிறதுன்னு மனக்கவலையை தினந்தோறும் சிவபெருமான்கிட்ட சொல்லி வேண்டுவாங்க. அப்போ தான் தெய்வாதீனமாக குலச்சிறையார் அமைச்சரவையில் இருக்காங்க. அவர் தெய்வ பக்தி உடையவராக இருக்கார். அவர்கிட்ட இதற்கான நிவர்த்தி என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. அப்போ தான் ஞானசம்பந்தர் இங்கே வந்தால் நல்லா இருக்கும்னு அரசியார் சொல்ல, சரின்னு சொல்லி அவரும் வேதாரண்யத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. அரசருடைய அனுமதியோட வேதாரண்யம் போகிறாங்க. அங்கே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவத்தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. அரசியாரின் உத்தரவு மதுரைக்கு வாருங்கள் சொல்லி கூப்பிட போது திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, கோள்களும் சரியில்லை நாளும் சரியில்லை, அதனால் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஞானசம்பந்தர் கோள்களை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை, அந்த கோள்களை இயக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு கோளர் பதிகம் பாடிட்டு திருநாவுக்கரசருடைய அனுமதியோட மதுரைக்கு வராங்க. மதுரையில் அவரை தக்க பாதுகாப்போட ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்ட சமணர்கள் அந்த இடத்துக்கு தீ வைக்கிறாங்க. அதிலிருந்து ஈசன் அருளால் தப்பிச்சார். அதுக்கப்புறம் இந்த செயல் செய்தவரே சாரும் அப்படின்னு சொன்னார். அந்த வாக்கு பழிச்சது. அதனால் மக்கள் செய்த பாவம் மன்னனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அரசருக்கு வெப்பு நோயாக மாறினது. சமணர்கள் அந்த வெப்பு நோயை தணிக்கிறதுக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணாங்க, முடியலை. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடினார் சிவனை நினச்சி. அப்போ அந்த வெப்பு நோய் தீர்ந்து போச்சு. அரசர் தவறான வழியில் போனதுனால தான் அவருடைய முதுகு கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு கூன் விழுந்து போச்சு. அதையும் சரி செஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் சமணர்களும் ஞானசம்பந்தரும் அனல்வாதம் புனல்வாதத்தில் ஈடுபட்டாங்க. புனல்வாதத்தில் வைகைக்கரையில் விடப்பட்ட அந்த ஓலையானது, அதாவது அந்த பதிகமானது திருவேங்கடத்தில் கரையேறியது. அதுக்கப்புறம் சமணர்கள் தோற்று போனதுனால அவங்கள அரசர் கழுவில் ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் சைவ மதம் நல்லா வளர்ந்தது. மதுரையில் மட்டுமல்ல எல்லா ஆலயங்கள்லேயும் 6 கால பூஜை சிறப்பாக நடந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் குலச்சிறையார் தான். அதனால தான் அவர் 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்காங்க. இப்போ இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, பெருநம்பி குலச்சிறையார்தன் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லியிருக்காரு.